குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை பார்த்துட்டு குயிக்காக நான் என்ன ட்ரேட் எடுத்தேன்றதை அப்டேட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக நேற்று எப்படி அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி டிரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்துட்டு போயிருந்தது. ஓகேங்களா? நேற்று நான் என்ன சொன்னேன்னா இந்த இடம் 47,000 இருக்கு இல்லைங்களா, ரவுண்ட் லெவலாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பையிங் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன். டபிள்யூ மாதிரி போட்டு பையிங் போச்சுன்னா நீங்கள் பையிங் எடுங்க அப்படின்னு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கிளியராகவே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த வீடியோட கிளிப் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒன் செகண்ட் பாருங்க, ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வீடியோல நான் வந்துட்டு நேத்துக்கான கிளிப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு பார்க்கறதுனா பாருங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பையிங்க்கான ஒரு டபிள்யூ வந்துட்டு இந்த ஸ்விங்ல போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு டபிள்யூவ ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கிருந்து ஹையர் அண்ட் ஹையர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இத இத பத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நேத்தே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேத்து வந்துட்டு எந்தெந்த கேன்டில்ல ஜம்ப் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் பாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பையிங் வரலாம், செல்லிங் கன்டினியூஸா போகாதுன்னு சொன்னேன். பிளஸ் 47,000 ரவுண்ட் லெவல்ங்கிறதையும் மெஷர் பண்ணியிருந்தேன். பட் நெறைய பேர் வந்துட்டு இன்னைக்கும் செல்லிங் தான் போகும்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பையிங் ஸ்விங்குமே ஷார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு பையிங் ஸ்விங் நான் சொல்றது, இது ஒரு பையிங் ஸ்விங், இது ஒரு பையிங் ஸ்விங், இது ஒரு பையிங் ஸ்விங். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே நேத்து நீங்க என்ன ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும், அத ஃபுல்லாவே வந்து எடுத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்கன்றது தான் நேத்தே நான் வீடியோல சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஒவ்வொரு வாட்டி லேர்னிங் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஒரு பேசிக் லாஜிக் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் விழுதுன்னு வைங்களேன், அதே டைரக்ஷன்ல கன்டின்யூ ஆயி மார்க்கெட் போகும்னு நெனைக்கிறது நம்மளோட ஹியூமன் எமோஷன்ஸ். அது ஒரு கிரீடு. அத வச்சுட்டே நம்ம மைண்ட் செட்ல அதாவது போகலாம், போகாமலும் இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் 70% போகாதுங்க. சைட்வேஸா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எந்த டிரெக்ஷன்ல வந்ததோ அதுலேருந்து ஃபாஸ்ட் ரெக்கவரி ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு 15%. இப்போ ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ 100% இருக்கிற இடத்துல அ வந்துட்டு 60% வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்கும். 1000 பாயிண்ட்ஸ் விழுந்த மார்க்கெட் அடுத்த நாள் ஃபுல்லா சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஒரு ஒரு 20% என்ன சான்ஸ் இருக்குன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெய்ட் ரெக்கவரி அதாவது செல்லிங் 1000 பாயிண்ட் வந்திருந்ததுன்னா, பையிங் 1000 பாயிண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு 20% மட்டும் தாங்க கீழ அதுக்கு அடுத்தடுத்த ஸ்விங்ஸ வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு போகும் கீழ. ஓகேங்களா? ஸோ நாம வந்து மேஜரா இருக்க இந்த சைட்வேஸ் 70% மட்டும் தான் ஹோப் பண்ணி போகணும் 60% இந்த ஸ்ட்ரெய்ட் ரெக்கவரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த இந்த டவுன்ஃபாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் பாஸ் எடுக்கிறது தான் மார்க்கெட் யூசுவலா பண்ணும். அப்படி எடுக்கல அப்படின்னா, ஆ ஓகே போயிடுச்சு பரவால்ல ட்ரேட்ன்னு விட்டுருங்க. நீங்க வந்துட்டு அதுக்கு பதிலா திரும்ப திரும்ப அகெயின்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க அப்ப ப்ராஃபிட் எடுத்து என்ன யூஸ் ரைட்டுங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ட இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. இத இம்ப்ளிமெண்ட் பண்ண கத்துக்கோங்க. தப்புன்னும் இல்ல. ஏன்னா நானும் பிகினிங்ல இருக்கும்போது உங்கள மாரி தான் ஃபர்ஸ்ட் நாள் செல்லிங் போயிருந்ததா, நெக்ஸ்ட் நாள் செல், 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 செல். அது மார்க்கெட்ல வரல. நம்ம மனசுலேருந்து வர செல். ஓகேங்களா? அந்த செல்லுக்கு வேல்யூ தராதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னைக்கான ட்ரேட் எப்படி இன்னைக்கு ட்ரேட் இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சு. 47,800 48,000 ஐ மீன் 47,000 48,000 டிராவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் அனாலிசிஸ் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான க்ளோசிங் பிரைஸ் இங்க பாருங்க. இன்னைக்கான க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இருங்க. ஆம், இன்னைக்கான க்ளோசிங் இன்னைக்கான க்ளோசிங் பிரைஸ் ஒரே ஒரு செகண்ட்.
இன்னைக்கான க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கான க்ளோசிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 47,840. ஸோ, அத வந்து நான் ஒரு எல்லோ லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் இன்னைக்கான ப்ரீவியஸ் டே ஹை நம்ம டெய்லி மார்க் வரும் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா, அத நான் வந்து மார்க் பண்றேன் மேனுவலா. அது வந்து 47,927ல இருக்கு. பிளஸ் லோவும் வேணா மார்க் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல, இந்த ஜோன்ல வந்துட்டு க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஆம் சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக்ல ட்ரேட பார்க்கலாம். என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன நல்லா பார்த்துக்கோங்க. அ மார்க்கெட் வந்துட்டு இங்க எங்கேயாவது ஓப்பன் ஆயிட்டு, இந்த இடத்துல எங்கேயாவது இங்க எங்கேயாவது ஓப்பன் ஆயிட்டு, ஆ இந்த ஜோன்ல எங்க வேணா ஓப்பன் ஆயிட்டு, இந்த 48,000 கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இது வந்து ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷன். ஏன்னா, ஆல்ரெடி இத வந்து மார்க்கெட் வந்து 2 டைம்ஸ் ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு எங்கேயாச்சும் ஓப்பன் ஆயிட்டு, நாளைக்கு 48,000 கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்துட்டு கண்டிப்பா அது பையிங் பிரைஸ் ஆக்ஷன் தாங்க. செல் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? செல் பண்ணிடாதீங்க. அதே மாரி இங்க ஓப்பன் ஆயிட்டு, இங்க ஒரு ஸ்ட்ரெச் இழுத்துட்டு இங்க பையிங் பிரைஸ் ஆக்ஷன் பண்ணி போனாலும் பை பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்டா போனாலும் சரி, இங்கேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச் இழுத்துட்டு பையிங் குடுத்தாலும் சரி, நீங்க பையிங் ட்ரேடே ஹோப் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா, மார்க்கெட் வந்து நேத்திக்கு வந்த செல்லிங்கோட நேத்து வந்துட்டு ஒரு 100% செல்லிங் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து 100% செல்லிங் இது 100%ன்னா, அதோட 75% மேல பிரேக் பண்ணிருச்சு. எப்பவுமே யூசுவலா 50% பிரேக் பண்ணிட்டாவே, அது எந்த சைட் பிரேக் ஆச்சோ, அந்த பக்கத்துக்கான ட்ரேடு ஓகேங்களா? அத தவிர சப்போஸ் மார்க்கெட் வெரி பிக் கேப் டவுன் அந்த மாரி ஆகுதுன்னா மட்டும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து செல்லிங் ட்ரேட் பிரைஸ் ஆக்ஷன் இருந்தா மட்டும் செல் பண்ணுங்க. ஓகேங்களா? அத தவிர வேற எங்கேயுமே நமக்கு வந்துட்டு வந்து அ செல்லிங்க்கான ட்ரேட்ஸ் கிடையாது. சிம்பிளா சொல்லிர்றேன். 47,000 லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 47,836லேருந்து 48,000 இந்த லெவல்ஸ்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் கிராஸ் ஆகுது 48,000 கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில், கிரீன் கேண்டில் அந்த மாதிரினா பையிங்க்கு எங்க உங்களோட பேட்டர்ன் படி என்ட்ரி கிடைக்குதோ என்ட்ரி குடுத்துருங்க. நான் உடனே போய் இமிடியேட் கேண்டில்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேண்டில் வந்திருக்கு. நீங்க தானே என்ட்ரி குடுக்குறீங்க. நான் அப்படி சொல்லுங்க. உங்க பேட்டர்ன் படி என்ட்ரிக்கு வந்துச்சுன்னா இது பாசிட்டிவான ஜோன் பையிங் ட்ரேட்ஸ் ஹோப் பண்ணுங்க. இல்ல அதுக்கு கீழ இருக்க ஜோன் பார்த்தீங்கன்னா 47,525லேருந்து 600க்குள்ள ஓப்பன் ஆனாலும் நீங்க வந்துட்டு பையிங்க்கான ட்ரேடே பாருங்க. ம். அத தவிர கேப் டவுன் ஆனா நம்ம வெயிட் பண்ணி நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வந்தா செல்லிங் ட்ரேட் போலாம். ஸோ நாளைக்கு செல்லிங்க மைண்ட் பண்ணாதீங்க. இத தவிர நாளைக்கு பாசிட்டிவ் பிரேக் அவுட் மட்டும் தான் தருமா அப்படின்னு சொன்னா தெரியலங்க. நாளைக்கு மார்க்கெட் இந்த 2 ஜோன்க்குள்ளக்குள்ள ஒரு பாஸ் எடுக்கலாம். ஏன்னா நேத்து ஒரு 1000 பாயிண்ட் ராலி, இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட் ராலி. நாளைக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு சைட்வேஸ்ல இந்த ரேஞ்ச்லயே ஹோல்ட் ஆகும். இல்லன்னா இங்கேருந்து பாசிட்டிவான பையிங் பிரேக் அவுட் தரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன தவிர வேற எந்த ஆப்ஷன் வந்தாலும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட கேப்பிட்டலுக்கு ரொம்பவே சேஃபானது. அடுத்தது என்னோட ட்ரேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஏன் அப்படின்ற ரீசன் கேட்டீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து நான் ஒரு பையிங்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பட் கேண்டில்ஸ் ஒவ்வொன்னும் பெருசா போச்சு. ஃபர்ஸ்ட் 2, 3 கேண்டில்ஸ் எனக்கு ஆப்ஷன்ல உங்களுக்கே தெரியும் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் தான் வைப்பேன். எனக்கு எங்கேயுமே 20 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்ச்ல கிடைக்கல. ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு பெர்சனல் ஒர்க் வந்தது. இந்த 3 கேண்டில் வந்து நான் 3, 4 கேண்டில் ஸ்கிப் ஆயிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மொமெண்டம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பராவே இல்ல. இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி எல்லாம் எனக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்டா நான் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டான ஆள் கிடையாது. நியர்லி அது கிட்டத்தட்ட 10:30 டூ 11 கிட்ட போயிடுச்சுங்க. ஸோ, எனக்கு இந்த எந்த கேண்டிலுமே என்ட்ரி குடுக்க இஷ்டம் இல்ல. ஸோ, அதனால என்ட்ரி குடுக்கல. பட் மேபி இந்த கேண்டில்ஸ் போம்போது இருந்திருந்தா கான்ஃபிடென்ட்டா நான் கண்டிப்பா என்ட்ரி குடுத்துருப்பேன். நான் மார்னிங் பார்க்கும்போது இந்த 2 கேண்டில் தான் போயிட்டு இருந்தது. அது 2மே 90% பெரிய பெரிய கேண்டில் போய் பாருங்க. ஆப்ஷன்லயும் பெரிய பெரிய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போச்சு. எப்பவுமே நம்ம பையிங் எடுக்கணும், எடுக்கணும்னு சொல்லிட்டு போற கேன்ல குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற என்னோட கேப்பிட்டலே எரோட் ஆயிடுங்க. நான் யூஸ் பண்ற ஒரு லாட்டோட கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹6,000 அவ்ளோ கூட இல்லங்க. 5,000 தான். பட் நான் 6,000 ஒரு நேம் சேக்கு சொல்றேன். அதுவே எரோட் ஆகறதுக்காக சான்ஸ் இருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஒரு இந்த பாஸ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? கிரீன் கேண்டிலு. இந்த கிரீன் கேண்டில் பாஸ் கேண்டில் வரும்போது நான் லேப் முன்னாடி இல்ல ஸ்க்ரீன் முன்னாடி. ஸோ அந்த அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த ரெட்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் இந்த ரீடெஸ்ட் வந்து நமக்கு அவ்ளோ கான்ஃபிடென்ட் இல்ல. நான் இந்த ரீடெஸ்ட் ஆகும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி ஓகே இன்னைக்கு ட்ரேட் ஸ்கிப் பண்ணதாவே இருக்கட்டும் அப்படி சொல்லி நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேபி இந்த கிரீன் கேண்டில் வந்திருந்தா கண்டிப்பா என்ட்ரி குடுத்துருப்பேன். ஏன்னா நான் வந்து நேத்தே சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் தானே. ஏன்னா நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஏன் இங்க வந்து நீங்க பையிங் ட்ரேட் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம் நெறைய பேர். நான் இவ்ளோ தூரம் 1000 பாயிண்ட்ஸ் ராலி ஆகும்னு நெனைக்கல. ஸோ நான்
நாங்க என்ட்ரியும் குடுக்கல. செகண்டரியா இது 11:00 சைட் என்ட்ரி வரதுனால 10:30 அண்ட் அபோவ் வரனால நான் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இல்ல. ஏன்னா எனக்குன்னு ஒரு சில கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு பேட்டர்ன்ல எனக்கு இது தெரியல. எனக்கு அந்த மாதிரி இவ்ளோ கேண்டில் டிராவல் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃப்ராங்கா சொன்னா, இந்த மாரி இது என்னோட செட்டப்ல இல்ல. ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் நான் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ன்னு எழுதி இன்னைக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ அம் வெரி ஹேப்பி. நான் என்னவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலயும் என்ட்ரி குடுத்து தான், போன பையிங்க வந்து போய் புடிக்கணும் அப்படின்றதுக்காக குடுத்து தான் என்னோட எமோஷன்னால நான் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கேன். ஸோ அத வந்து நான் ரெக்டிஃபை பண்ணது எனக்கு ஹேப்பி தான். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒண்ணுமே இல்ல. நேத்தே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் அகைன் ரிப்பீட் பண்றேன். பார்க்காதவங்க இன்னைக்கு பார்க்குறீங்க வீடியோனா, அவங்களுக்காக தான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. Zerodha அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாவரின் கோல்ட் பாண்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட்க்கான பிட் ஓப்பன் ஆயிருக்கு. பிளேஸ் பண்றவங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அம் நேத்தே சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு ஓப்பனா இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தான். வேற ஒண்ணும் கிடையாது. உங்களோட இஷ்டம் தான். ஸோ இவ்ளோ தான் ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கான அனாலிசிஸ் வீடியோ. ஸோ அம் அ ட்ரேட் சேஃப். நான் சொல்றது அகைன் அண்ட் அகைன் அதே தான். ட்ரேட் பிளான் என்ன போட்டிருக்கீங்களோ, அதுபடி ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து டைனமிக்கா அதாவது ஒரு மாயை மாரி தான். உங்களுக்கு வந்து மேல போற மாரி காட்டும். இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, செல்லிங் நெனச்சு எத்தன பேர் உங்கள வீடியோ பார்க்குறவங்க பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது செல்லிங் ஸ்விங் நெனச்சு செல் பண்றது. திரும்ப இது செல்லிங் ஸ்விங் நெனச்சு செல் பண்றது. இது ஒரு செல்லிங் ஸ்விங். இதுலயே நேத்து எடுத்த அத்தன ப்ராஃபிட்டும் போயிருக்கும். அப்ப எப்படிங்க நீங்க மார்க்கெட்ல வித்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? நீங்கன்னு இல்ல, நானும் இதே ஸ்டேஜ்ல இருந்தேன். பட் இப்போ இம்ப்ரூவ் ஆயி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டேன். லைக் 4 இயர்ஸ், 4 1/2 இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரேட் சேஃபா பண்ணுங்க. ஆம் புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்க, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நெறைய பேர் வியூ பண்றவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் 70% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஒண்ணுக்கு வீடியோ பார்க்கணும். இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சூப்பரான எஜுகேஷனல் வீடியோ போட போறேன். மறக்காம பாருங்க. அது உங்க லைஃப்க்கும் மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களோட ட்ரேடிங் கரியரே மாத்துறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். ஏன்னா, அந்த வீடியோனால தான் நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்தது. ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. சாட்டர்டே எப்பவும் போல நம்ம சேனல்ல எஜுகேஷனல் வீடியோ வரும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க் யூ.